அவரு தானே நீங்கள்? இந்தாங்க உங்கள் பொண்ணோட ஃபோனு. அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. வெரி பேட், வெரி பேட். ட்ராமா எங்கே நடக்குது? அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த விவேகானந்தரின் வாழ்த்துக்கள். நீங்க யாருங்க? நான் ஃபாதர். ஓ அப்படியா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? நான் ஃபாதர். கல்யாணம் பண்ணிக்க கூடாது. புரியலையே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே ஃபாதர் ஆக முடியும். சாமி, நீங்க யாரு? நானும் சாமியார், நீங்களும் சாமியார். சாமி யாருன்னு சொல்லி கொடுக்கறவங்க தானே சாமியார். முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க சாமி யாருன்னு உங்க சாமியை அறியாதவங்களுக்கே சொல்லி கொடுத்த விவேகானந்தர் தான் நான். என்னோட ஞான தீபம் படிச்சிருக்கீங்களா? இல்லையே. தப்பி தவறி பைபிளை தவிர வேற எதையும் படிச்சிடாதீங்க. முக்தி அடைய வேண்டுமானால் இயேசுவை வணங்குங்கள். நீங்கள் கற்பனை செய்த எந்த கடவுளை விடவும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. ஞான தீபம் சுடர் 7 பக்கம் 270. எங்க பக்கத்து ஆத்துல ஒரு கிறிஸ்டியன், அவ ஆத்துல உங்க படத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கா. கேட்டா இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் தான் பாடியிருக்காருன்னு சொல்ற. அந்த பாட்டச்சத்தை பாடி காமிக்கிறா. நோயாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், சிலுவையில் அறையுண்டு இயேசு செத்தான், அந்தனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அதற்கடுத்து ராமானுஜனும் போனான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்ப்போற்றும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். ரொம்ப நன்னா பாடியிருக்கள். அத்தனையும் உண்மை. நான் இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கேன், கேளுங்கோ. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்துயர்த்தன நாளொரு 3 நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். ஈசன் என்றால் கடவுள் என்று பொருள். சிலுவையில் மாண்ட அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை அவருடைய சீஷி மகதலேனா மரியாள் நேரில் கண்டதாக எழுதியுள்ளேன். அவதாரமாக நினைக்கிற எல்லா தெய்வங்களும் இறந்து போய்விட்டன. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறேன். நானும் பைபிள் படிச்சிருக்கேன். உங்க பக்கத்தாத்து கிறிஸ்டியன் மாமா என்னோட படத்தை மாட்டி வச்சிருக்கிறதுல தப்பில்லை. அவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. என் படத்துக்கு கீழே இந்த பாட்டையே எழுதி வைக்க சொல்லுங்க. சாமி, நீங்க யாரு? நீங்க கிறிஸ்தவரா? பாஸ்டர். நீங்களே இப்படி கேட்கலாமா? இப்பதான் அந்த ஃபாதர் கிட்ட விவேகானந்தர் சொன்னாரு. அதே விவேகானந்தர் இதையும் சொல்லியிருக்காரு. இவ்வையகத்தில் மிக தூய கிறித்தவரை தாமஸ் எனும் சீடர் பிரச்சாரகர் இயேசுநாதரின் மறைவிற்கு 25 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நிலைநாட்டினார். ஆங்கிலோ சாக்சன் இனத்தார் தம் உடல்களில் வண்ணம் பூசிக்கொண்டு குகைகளில் உறைந்து வந்த நாகரிகமற்ற மனிதர்களாய் இருந்து வந்த போது இந்தியாவில் இருந்த கிறித்தவர்கள் 30 லட்சம் பேர் ஆவர். இந்தியால நீங்க எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கீங்க? முதலில் வட இந்தியாவில் தக்ஷசீலத்திற்கு வந்தேன். கொண்டபோரஸ் மன்னனுக்கு ஹபான் என்பவரால் அடிமையாக விற்கப்பட்டேன். அவரது மாளிகையை தச்சனாக கட்டி முடித்தேன். அந்த மன்னரும் அவரது தம்பியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு சேர நாட்டிற்கு வந்தேன். இங்குதான் 7 ஆலயங்களை கட்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியின் திருவிதாங்கோட்டில் ஒரு ஆலயம் கட்டி இன்றும் உலகத்தின் பழமையான கிறித்தவ கோயிலாக நிலைநாட்டப்பட்டுள்ளது. சென்னையில கூட நீங்க இருந்தீங்களாமே? அதன் பின்பு சோழ மண்டலமான சென்னை மயிலையில் குடிபுகுந்தேன். அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கிபி 72 என்னை கொலை செய்ய மதவெறியர்கள் துரத்த இன்று சைதையில் உள்ள சின்னமலையில் ஒளிந்து கொண்டேன். நான் பரங்கிமலை என்று அழைக்கப்படும் பெரிய மலைக்கு சென்று ஜபிக்கும் போது என் முதுகில் வேல் பாய்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தேன். மயிலாப்பூர் சாந்தோம் தேவாலயத்தில் இன்றும் எனது கல்லறை உள்ளது. தீர்க்கதரிசி தனது சொந்த ஊரில் கனவீனம் அடைவான் என்று
எனது ஆண்டவர் கிறிஸ்துவே தன்னை பற்றி சொன்னார். அதே நிலைமைதான் எனக்கும். கத்தோலிக்க ஆலயத்தில் எனது கல்லறையும் வாழ்ந்த வாழ்க்கையின் சாட்சியும் இருப்பதால் உங்களைப் போன்ற மதவாதிகளான பாஸ்டர்கள் அங்கு செல்லுவதும் இல்லை, யாரையும் சென்று பார்க்கச் சொல்லுவதும் இல்லை. இன்று இந்த பிரிவினைதான் கிறித்தவத்தின் வெட்கக்கேடு. கேரளாவில் உள்ள உங்களில் அநேகருக்கே நான் கட்டிய கோவில்கள் எங்குள்ளது என்று தெரியவில்லை. நானாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நேரில் காண சந்தேகப்பட்டேன். நீங்கள் கிறித்தவ வரலாற்றையே சந்தேகப்படுகிறீர்கள். திருந்துங்கள், மனம் மாறுங்கள், சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஹலோ, உங்க நோட்டீஸ் ஒன்று பார்த்தேங்க. அதில் ஆலயம்னு ஒரு செய்தி படித்தேன். சொல்லுங்க. நீங்க சொல்லியிருக்கிற இந்த செய்தியில் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் எங்கே வந்தா இருப்பீங்க? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன். இல்லைங்க, நான் இருக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்? நீங்கள் கிறிஸ்டியன் தானே? ஆமா. நான் இப்போ சிவன் கோயிலில் இருக்கேன். நீங்கள் இங்கெல்லாம் வருவீங்களா? எந்த கோயில், எந்த இடம்னு சொல்லுங்க, நானே அங்க வரேன். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் இருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க இருப்பேன். என்னங்க நீங்க எங்க? நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஃபோனில் உங்க கூட தான் பேசணும்னா? ஆலய பலிபீடம் பத்தி படிச்சீங்களே, அதை எழுதுனது நான் தான். அட, வாட் அ சர்ப்ரைஸ்! திரும்பவும் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன டவுட் உங்களுக்கு, அதை முதல்ல கேளுங்க. பலி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியா புரியலங்க. ஓகே, நான் முதல்ல இருந்து வரேன். பலிபீடத்துக்கு முன்னால என்ன பண்றீங்க? தேங்காய் உடைப்போம். தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் கோயிலை சுத்தி வருவீங்க, கரெக்டா? ஆ. இந்த தேங்காயை எதுக்கு உடைக்கிறோம், எதுக்கு கோயிலை சுத்துறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. 6 சுத்து சுத்திட்டேன், இன்னும் 3 தான். சுத்திட்டு வந்துட்டுமா? 3 சுத்து இல்ல, 300 சுத்து சுத்துங்க. நானும் வரேன், அப்படியே பேசிட்டே போவோம். வாங்க. இந்த பலிபீடம்னா என்ன, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இங்க பலி செலுத்துறாங்களா? தெரியாது. என்ன எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியாதுங்க. ஐ மீன், தெரியாதுன்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வரேன். எந்த கோயில் இப்ப பலி செலுத்துறது இல்ல, ஏன் தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, பக்த கோடிகள்னு சொல்றீங்களே, அதுல மொத்த கோடிகளுக்கும் தெரியாது. ஏங்க, எங்க ஊர்லலாம் நான் பலி செலுத்துறத பார்த்திருக்கேங்க. எந்த கோயில்லன்னு சொல்லுங்க. குலதெய்வ கோயில்ல. எஸ், காளி கோயில்ல, தெய்வ கோயில்ல தான் பலி செலுத்துவாங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தெய்வம் வேற, கடவுள் வேற. கடவுள்னா முழுமுதற் கடவுள், அதாவது ஆக்கல், அழித்தல், காத்தல்னு சொல்வாங்க இல்லையா? சிவன், விஷ்ணு, பிள்ளையார், முருகன், ஐயப்பன் இந்த கோயிலெல்லாம் பலி செலுத்த மாட்டாங்க. அதான் ஏன்? ஏன்னா பலி நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வேதம் சொன்னதுதான். தைத்திரிய உபநிடதம் சொல்லுது, சர்வ பாப பரிஹாரோ ரக்த புரோக்ஷனா மாவசியம் தத் ரக்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம். எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் பெற ரத்தம் சிந்துதல் அவசியம். அந்த ரத்தம் பரமாத்மாவான கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு அர்த்தம். அததான் எங்க பைபிள் சொல்லுது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. 2000 வருஷத்துக்கு முன்னால நிறைவேறின பலி. பலிபீடத்துக்கு முன்னால நம்ம ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? உடைக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மேக்ஸ் எக்ஸாம் வரச்சு எங்கள் அம்மா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போடான்னு வா. வேக வேகமாக கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு தலையில் 2 கொட்டு கொட்டிண்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். தேங்காய் நாறு ஆன்மாவை சுற்றி இருக்கிற பாவம் மாதிரி.
ஆன்மாவை சுத்தப்படுத்தணும்னா முதல்ல பாவத்தெல்லாம் நீக்கிடணும். அத கடவுளுக்கு முன்னாடி உடைக்கிறது நம்ம இருதயம் உடைஞ்சு போறதுக்கு சமம். மன்னிப்புக்காக மனம் கசந்து அழறோமே, அதான் தேங்காயிலிருந்து வர தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம மனசு தேங்காய் போல வெள்ளையா மாறிடும். கடவுளே, இப்ப நான் சுத்தமாயிட்டேன், என் ஆத்மாவை உன்கிட்ட கொடுக்கறேன், இப்ப நான் உன் சன்னிதானத்துக்குள்ள வரலாமான்னு கேட்டுட்டு உள்ள போறீங்க. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிராயஷத்தி தடகம் பக்தியுபாய ஹிருதமஷ்நாமி பிரயதாத் மனஹ. இலை, மலர், பழம், தண்ணீர் என பக்தியுடன் எதை நீ கொண்டு வந்தாலும் உன் சுத்தமான இருதயத்துடன் கொண்டு வந்தால் அதனை நான் பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கடவுள் சொல்றதா ஒரு நம்பிக்கை. எது எப்படியோ, நான் உண்மையாவே மனம் திருந்தி மனம் உடைஞ்சு கண்ணீரால் கழுவப்பட்ட என்னோட ஆன்மாவை கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். தேங்காயை உடைச்சா அது பாவத்தையும் போக்காது, நம்ம இருதயத்தை பரிசுத்தமும் ஆக்காது. பரிசுத்தம் ஆகணும்னா நீங்க என்ன செய்வீங்க? கிறிஸ்தவத்தில் அப்படி இல்ல. நான் அடையாளமா தேங்காய் உடைக்க தேவையில்ல, நானே உடைக்கப்படணும். நீங்க பலி செலுத்துறதுக்கு பதிலா தேங்காய் உடைக்கணும். ஆனா நாங்க அப்படி செய்யறது இல்ல. நீங்க தேங்காயும் உடைக்கிறது இல்ல, பலியும் செலுத்துறது இல்லைன்னா வேற என்னதான் செய்வீங்க? பலி செலுத்துறதுனா என்ன? ஒரு உயிர் கொல்லப்படணும், அதுதான் பலி. நாங்க ஜீவ பலிய கொடுக்கணும். புரியலையே. அதாவது நம்மை நாமே உயிரோட கொடுக்கிறது. ஓ. பலிபீடத்தை தாண்டி போறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய பிரமாணம் ஒண்ணு இருக்குன்னு உங்க வேதம் அதை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? அதுக்கு பேரு ஹரிஷத் வர்க்கம். 6 விதமான பாவங்களை விளக்குறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். எங்க வேதம் வேறு விதமா சொல்றது. அதுக்கு பேரு சர்வாயுத வர்க்கம். அதாவது 6 ஆயுதங்களை உடுத்திக்க சொல்லி கடவுள் எங்களுக்கு சொல்றாரு. அது என்னன்னா, அந்த ஆயுதங்களை உடுத்திக்கிட்டா சாத்தான் உன்னை நெருங்க மாட்டான்னு சொல்லுது. பாவத்திலிருந்து விலகிடுவேன்னு சொல்லப்படுது. எதையுமே நாங்க அடையாளமா செய்யறது கிடையாது. ஒரு சின்ன டவுட்டுங்க, நான் கோயில்ல பலி செலுத்துறத பார்த்திருக்கேன். உங்க கோயில செலுத்தி நீங்க பாத்தீங்களா? எங்க கோயில்ல செலுத்துறது இல்ல. வேற எங்க பாத்திருக்கீங்க? அது எங்க ஊர்ல செலுத்துவாங்க. கரெக்ட். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், காவல் தெய்வத்துக்கு தான் பலி செலுத்துவாங்க. ஏன்னா தெய்வம் வேற, கடவுள் வேற. நீங்க இன்னைக்கு சுத்தி வந்தீங்க இல்லையா, அதுதான் கடவுள், அதாவது முழுமுதற் கடவுள். உங்க கோயில்ல பலி செலுத்துறது இல்ல, ஏன்னா ஏற்கனவே பலி நிறைவேறிடுச்சு. இதை நாங்க அறிஞ்சு நம்புறோம், நீங்க அறியாம நம்புறீங்க, அவ்வளவுதான். எப்படிங்க சொல்றீங்க? இப்பவும் அதுக்கு பலிபீடம் தானே பேரு? இல்ல, இப்போ இந்த பலிபீடத்துக்கு அன்னம் பாலிக்கும் இடம்னு பேர் மாறிடுது. ஓ, அதனாலதான் பிரசாதம்னு சொல்லி பொங்கல், புளியோதரை, சுண்டல்னு அது மேல வச்சு கொடுக்குறாங்களோ? எஸ், அதையே தான் நாங்க சர்ச்ல அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கறோம். அதை எதுக்கு செய்யறோம்னா, கடவுள் பலியானதை நினைவு கூறுறதுக்காக செய்யறோம். அவரு பலியாயிட்டாருன்னு நினைச்சு பார்த்து நாங்க அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கற மாதிரி நாங்க பிரசாதமும் தீர்த்தமும் கொடுக்கறோம். அப்ப பலி ஒண்ணுதான். ஆனா பலியானது இயேசுதான்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அதுவே சத்தியம், அதுவே சரித்திரம். இத நீங்களும் நம்புங்க. சூப்பருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. நான் கிளம்புறேன். நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இது மாதிரி டவுட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவேன், ஓகேவா? இந்த மாதிரி டவுட் வந்தா மட்டும் கால் பண்ணுங்க. பாய் பாய். அன்பெனும் வானவில்லில் புது நிறம் சேர்ந்ததே, இது என்ன புது மொழி, இவள் மனம் பேசுதே. விடை தர வந்தவள் கேள்வியின் வேள்வியில், புதுவித மொழியுடன் கனவென்னும் பார்வையில். ஊடக தூரிகையா இவன் வரைந்த ஓவியம், நாடகம் துவங்குதோ இது இளமையின் காவியம். அன்பென்னும் வானவில்லில் புது நிறம் சேர்ந்தது. பேப்டிசம், ஜலதீட்சை அல்லது ஞான தீட்சை, சர்ச், கிரிஜா அல்லது மந்திர், பாஸ்டர், ஆச்சாரியா, உபநயனம், அபிஷேகம், பிரெட் அண்ட் ஒயின், பிரசாதம், நமக, அல்லேலூயா, ஹரிஹரே, ஓசன்னா, கிறிஸ்மஸ், கிறிஸ்து ஜெயந்தி, ஆமென், ததாஸ்து.
பாலாஜி, ம் தேங்க்யூ. அம்மா வெளியே போயிருக்காங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இந்த ரெசார்ட் உங்கள் அப்பா கட்டினதா சுமதி? ஆமா. ஃபர்ஸ்ட் எங்க வீடு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரெசார்ட்டா பில்ட் பண்ணிட்டோம். ஓ, ஹாய், சாரி. அப்பா, இவருதான் பாலாஜி. ஓ, ஹலோ சார். ஹலோ. சர்ச் ரெனோவேட் பண்றதுக்கு கொட்டேஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா? இவர் சிவில் இன்ஜினியர் தான். உங்களை நான் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன ஞாபகம் இல்லையா சார்? ஞாபகம் இல்லையே. வெரி பேட், வெரி பேட். ஆனால் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்பா, தெரியலையா இவரை? ம். சுமதி கூட கால் டாக்ஸியில் மொபைல் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தானே சார் கொண்டு வந்து கொடுத்தேன். ஓ, ஓகே ஓகே. வெரி பேட், வெரி பேட். சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணணும்? சர்ச்சை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஆர் யூ கிறிஸ்டின்? இல்லை சார், அதுக்குன்னு வெரி பேட்னு சொல்லிடாதீங்க. ஐ எம் அ ப்ரீ பிலீவர். புரியலையே. கிறிஸ்டியனாக ஆயிட்டு வரேன்னு சொன்னேன். கிறிஸ்டியன்னா ஒரே நாளில் ஆயிடுறது இல்லை சார், தினமும் ஆயிட்டே இருக்கிறது. ரொம்ப தெளிவாக குழப்புறீங்க. வெரி பேட், வெரி பேட். இதெல்லாம் உங்கள் டாக்டர் கற்றுக் கொடுத்தது தான். சுமதி, உங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் நீ சொல்லலையா? அப்பா, he knows the truth and he has accepted Christ. அவர் கிறிஸ்டியன் லைஃபை பத்தி சொல்றாரு. தம்பி, அந்த சர்ச்சு என் தாத்தா கட்டினது. அதனோட ஹெரிட்டேஜ் மாறாமல் அதை அப்படியே ரெனோவேட் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு பாரம்பரிய வெறியன். எது எது எப்படி இருக்கணுமோ அது அது அப்படியே இருக்கணும் எனக்கு. உங்கள் தாத்தா கூட இந்த மாதிரி கோட் சூட் தான் போட்டிருந்தாரா சார்? ஐ டோன்ட் என்ஜாய் யுவர் ஜோக். ஐ எம் சீரியஸ். நான் சொன்னது கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பாருங்க, ஜோக்காக தெரியும். சுமதி, வெரி பேட், வெரி பேட். ஓகே சார், ஓகே சார், சூப்பராக பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க, உங்கள் தாத்தாவே உங்கள் கனவுல வந்து வாழ்த்துவார். எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார், கொட்டேஷன் உங்கள் கைக்கு வந்துடும். தேங்க்யூ சார், நான் வரேன். அனுப்பிட்டு வந்துடுறேன்.